அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, ஒரு வருடத்திற்கு குளிர்காலம், வெயில் காலம், இலையுதிர் காலம் என்று பல பருவங்கள் இருக்கும் பொழுது, அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என 3 பருவங்கள் இருக்கிறது. இந்த 3 பருவத்தை நம்ம எப்படி சொல்லலாம்னா, 2 பலவீனமான பருவங்களுக்கிடையே ஒரு பலமான பருவம் என்று சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம்னா, குழந்தை பருவம் என்பது எதையும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான பருவம். அதே போல முதுமை பருவம் என்பது எல்லாம் அறிந்திருந்தும் எதையும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய இயலாமை பருவம். அதனால அதை பலவீனமான பருவம் சொல்றோம். ஆனா இந்த 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இளமை பருவம் என்பது எல்லாவற்றையும் அறிந்தும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உள்ள பருவம் தான் இந்த இளமை பருவம் என்பது. அதான் அல்லாஹு தஆலா திருமறையாம் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹுல் லதீ ഖലഖகும் மின் ضعஃபின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد ضعف قوة وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. அல்லாஹ் தான் உங்களை பலவீனமாக படைத்தான், பின்னர் அவன்தான் உங்களை பலமாகவும் படைத்தான், பின்னர் அவனே தான் உங்களை பலவீனமாகவும் மாற்றினான், நிறையும் கொண்டு வந்தான். அவன் எதை படைக்க நினைக்கிறானோ அதை தான் படைக்கின்றான். அவன் எல்லாற்றையும் அறிந்த ஆற்றல் மிக்கனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையாம் குர்ஆன்ல 30வது அத்தியாயத்துல 54வது வசனத்துல அழகான விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, 2 முதுமை பருவத்திலும் நம்மால எதையுமே அழகான அமல்கள் செய்ய அதிகமான வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் இந்த இளமை பருவம் என்பது எல்லாவற்றிற்குமான வாய்ப்புகளை நமக்கு அள்ளித்தரும். அதனால அல்லாஹ் தஆலா இதை பத்தி நம்ம அதிகமாக கேள்வி கேட்பாங்க. உங்களுடைய இளமை பருவத்தை நீங்க எப்படி செலவழிச்சீங்க என்று அல்லாஹ் தஆலா நம்மளை கேட்கும் பொழுது நாம் கை செய்தப்பட்டவர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் நிற்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏனென்றால் அன்றைய இளைஞர்களை நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய இளைஞர்கள் பல விஷயங்களை முன்னேறிதான் இருக்காங்க. தொழில்களாக இருக்கட்டும், நாகரிகங்களாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை சொன்னோன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் இன்றைய இளைஞர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. பல விஷயங்களை முன்னேறி இருக்காங்க. ஆனால் பல ஒழுக்கங்கள்ல இருக்காங்களா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் படித்த சஹாபாக்கள் எல்லாம் ஈமானில் பலம் மிக்கவர்களாக இருந்தார்கள். நபியை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, தன் மீது ஈட்டி பாய்ந்தால் கூட அந்த வலியையும் கூட பொருட்படுத்தாமல், ஒருவர் இஸ்லாத்திற்கு முரண்பாக நடந்தால், ஒருவர் கரணிக்காலு கீழே ஆடை அணிந்தால் கூட நீங்க இஸ்லாத்தை சொல்லப்படாத விஷயம் செய்றீங்க, கிரண்ட காலு கீழே ஆடை அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவு அவங்களுடைய ஈமான் பலமிக்கதாக இருந்தது. ஆனா இன்றைக்கு அப்படியா? எல்லாத்தையும் தூர வீசின மாதிரி நம்ம இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கோம். இளமை பருவம் என்பது நமக்கு ஒரு முக்கியமான பருவம். ஆனால் இன்றைக்கு இந்த இளமை பருவத்தில் தான் பல சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா போதைக்கு அடிமையாகக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மதுவுக்கும் கஞ்சா போன்ற பல போதைகளுக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய போதை பொருட்களுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கூட்டம் போனா இன்னொரு கூட்டம் தப்பான விஷயங்கள் மொபைல் போன்ல வச்சுக்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு போற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. அமல்கள் செய்யல அந்த ஆர்வத்தை காட்டுறாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தப்பான விஷயத்திற்கு 2 மில்லியன் வெப்சைட்டுகள் இருக்கிறது என்பது புள்ளி விவரம் சொல்லக்கூடிய விஷயம். 60% இளைஞர்கள் இந்த மொபைல் போனை கெட்ட விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க என்பது புள்ளி விவரம் சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்கள் நம்ம எப்படி அதுல நல்வி வரணும், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதில் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இது இஸ்லாமிய இளைஞர்களும் இருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்தித்து இதில் இருந்து இனிமேலாவது வெளியே வர முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களிடம் கூறினார்கள், பெண்கள் வரம்பு மீறி நடந்தால், இளைஞர்கள் பாவங்களில் அதிகமாக ஈடுபட்டால் உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சிந்தித்தீர்களா அப்படின்னு சொல்லும் போது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அப்படிப்பட்ட நிலைமை வருமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கேள்வி அவங்க கேட்கிறாங்கன்னா அப்ப அவங்களுடைய ஈமான் எந்த அளவு பலமாக இருந்து இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மட்டும் இல்ல, இதை விட கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும் சொல்லி சொல்றாங்க. அப்ப நன்மையான
நன்மையை ஏவக்கூடியவர்களாக நீங்க இருக்க மாட்டீங்க, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது சஹாபாக்கள் திருப்பி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த நிலைமை வருமா என்று கேட்பாங்க. இதை விட கடினமான நிலையும் வரும். அந்த நேரத்துல நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த காலத்தையெல்லாம் எந்த விஷயத்தை எல்லாம் சுட்டி காட்டிட்டு போனாங்களோ அந்த காலத்துல எல்லாம் அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு பெண்கள் அதிகமாக வரம்பு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய இளைஞர்கள் பல கெட்ட விஷயங்களே பல பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அப்பட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வீடியோக்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம், பல செய்திகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம எவ்வளவு கட்டுக்கோப்பாக இஸ்லாத்தின் பிரகாரம் நடக்கணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழியில் அல்லாஹ் நமக்கு காட்டிய வழியில் நடக்கக்கூடியவர்களாக, சஹாபாக்கள் போன வழியில் நாம் செல்லக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் வழி நடத்துவானாக. நாளை அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியானாக நபிமார்களோடு சுகதாக்களோடு சாலிஹீன்களோடு ஒன்றாக ஒன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. இளமை பருவத்தை நல்ல வழியில் செலவழித்து அந்த நல்ல வழியை கொண்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. இந்த துஆவுடன் விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.